இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பிரதமர் எந்த இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அப்படின்னு நேற்று ஒன்றும் சொல்லலை. அது சமீப காலமாகவே தவிர்த்துக்கிட்டு வர்றாங்க. அது ஏன்னு தெரியும். அதான் அவங்க சொல்லணும்ல, எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சராக அப்படின்னு சொல்லணும்ல. பாஜக என்ன நினைக்குதுங்கிறத அவங்க சொல்லிட்டா பெட்டர். மோடி அவர்கள் பாஜகவின் என்டிஏ ஆட்சி என்று தான் அழுத்தி சொல்லியிருக்கார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும்னு சொன்னார். அமைய இருப்பது முழுமையான அதிமுகவுடைய ஆட்சியாக இருக்கணும். பாஜக ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கலாம். தேர்தலுக்கு பிறகு எதிர்கட்சியாக கூட அவங்க அதிமுகவுக்கு செயல்படலாம், தப்பில்லை. அதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இந்த என்டிஏ கூட்டணியால திமுக வீழ்த்த முடியுமாங்கிற பெர்செப்ஷனை பல பேரும் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய பிரதமர். ஓகே சார், இந்த எலெக்ஷனுடைய ஒரு மேஜிக்கல் ஃபேக்டரா விஜய் இருப்பாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. எங்க இருக்காரு விஜய்? முதல்ல அரசியல் களத்துல இருக்காரான்னு கேட்கிறேன். கிட்டத்தட்ட அவர் ஒதுங்கிட்ட மாதிரில தெரியுது சார். களத்துல இல்ல சார், ஆனா கிரவுண்ட்ல விஜய்க்கான ஓட்ஸ் இருக்குங்கறாங்க சார். 25,000 வாக்குகள் வித்தியாசத்துக்கு மேல திமுகவோ அதிமுகவோ வாக்கு வித்தியாசத்தை பெறுகிற இடங்கள்ல விஜய்க்கு எந்த தாக்கமும் இருக்காது. 10,000 வாக்குகளுக்கு கீழே இருக்கிற இடத்துல சில தாக்கங்கள் இருக்கும். ரெண்டு பேருக்குமே வாசர், ரெண்டு பேர் யாரு முன்னாடி இருந்தாலும் சில தாக்கங்கள் இருக்கும். 5,000 வாக்குக்கு கீழே இருக்கிற இடத்துல முடிவை மாற்றுகிற சக்தியாக விஜய் இருப்பார். கரூர்ல அந்த ஸ்டாம்பேடு நடந்த போதும் கூட குறையில, ஏறிச்சு. ஆனா ஜனநாயகன் படத்துல சந்திக்கிற பிரச்சனை, சிபிஐ விசாரணை, அது இவர்களா தேடிக்கொண்டது. அதற்கு பிறகு விஜய் முடங்கி நிற்பது, அந்த கட்சி செயலிழந்து இருப்பது, இதை பார்க்கிற பொழுது மக்கள் அது ஒரு அரசியல், ஒருவேளை இந்த தேர்தலை அவர் புறக்கணித்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு என்பதாக ஒரு கருத்து. களத்தை நீங்கள் திராவிடம் வெர்சஸ் இந்துத்துவா என்று அமைத்தால் தமிழ்நாட்டு மக்கள் திராவிடத்தின் பக்கம் நிற்பார்கள். ஓகே. களத்தை நீங்கள் திமுக அதிமுக என்று அமைத்தால் தமிழ்நாட்டு மக்கள் அதிமுகவின் பக்கம் நிற்பார்கள். ஆதம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு எம்ஜிஆர் பற்றாளர் அதிமுகவுடைய முன்னாள் எம்பி திருமிகு கேசி பழனிசாமி வழங்குள்ளார். வணக்கம் கேசிபி சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நேற்றைக்கு மதுராந்தகத்தில் என்டிஏ பொதுக்கூட்டம் நடந்திருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காரு. அதாவது திமுகவுக்கு எதிரான ஒரு கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தமிழ்நாட்டில் ஒரு சிஎம்சி ஆட்சி நடக்குது. கிரைம், கரப்ஷன், மாஃபியா, கிரைம், இதையெல்லாம் வீழ்த்த வேண்டும் என்றால் இதையெல்லாம் வீழ்த்தி என்டிஏ ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூட்டணியில் பலரும் வந்திருக்காங்க. கூட்டணி ஃபார்மேஷன் எப்படி பார்க்குறீங்க? திமுகவுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டுட்டோங்கிற ஒரு சிக்னலை என்டிஏ கூட்டம் நமக்கு காட்டுகிறதா? நிச்சயமாக நல்ல கூட்டம் திரட்டப்பட்டிருந்தது. பாஜகவுடைய கூட்டமாக அது நடத்தப்பட்டிருக்குது. கூட்டணியில் தினகரன் இணைந்திருக்கிறார், அன்புமணி இணைந்திருக்கிறார் பாஜக அதிமுகவோடு. அதுபோக பாரிவேந்தர், ஏசி சண்முகம் போன்றவர்களும் இருக்கிறாங்க. இன்னும் ஓபிஎஸ், பிரேம்லதா, ராம்தாஸ் இவர்களது நிலைப்பாடுகள் தெளிவில்லாமல் இருக்குது. அவர்கள் எந்த பக்கம் என்று அவர்கள் முடிவுகள் தெரிந்தால் களம் தமிழ்நாட்டில் தயாராகிடும். ஓகே, யார் எந்த பக்கம்? குறிப்பாக என்டிஏ ஆட்சி, அதிமுக ஆட்சின்னு சொல்லாமல் என்டிஏ ஆட்சின்னு சொல்கிறாங்க. இது கூட்டணிக்கான அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா சார்? நேற்று நான் அது ஒரு பதிவு போட்டிருப்பேன். நேற்று நடந்த என்னுடைய சமூக வலைதளங்களில் ஒரு பதிவு, அந்த கூட்டம் நடக்கவே போட்டிருப்பேன். எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டு இருக்கிற போது பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் தாமரை மலர்ந்து நிற்கிது. ஆமாம். அடுத்து அந்த கூட்டத்தில் முழுக்க இருந்தவங்க அந்த காவி துண்டு தான், பாஜக துண்டு தான் போட்டிருந்தாங்க. அதிமுக துண்டு போட்டவங்க அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் தெரிஞ்சாங்களே ஒழிய பெரிய அளவில் அது தெரியல. அதனால தான் அது முழுக்க பாஜக கூட்டம்னு சொன்னேன். அமையப்போவது அதிமுக ஆட்சியாக இருக்கணும். பிரதமர் இதுக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் சொல்லும்போது என்டிஏ கவர்மெண்ட், என்டிஏ ஆட்சின்னு தான் சொன்னார். ஆனால் மோடி அவர்கள் ஒரு படி மேலே போய் பாஜகவின் என்டிஏ ஆட்சி, பாஜகவினுடைய
என்டிஏ ஆட்சி என்று தான் வந்து அவர் நேற்று பிரதமர் 2 முறை அழுத்தி சொல்லியிருக்கார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் சொன்னார். அந்த அதிமுகவின் தனிப்பெரும்பான்மை பாஜக அமைச்சர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பது வந்து தெரியல. அடுத்து அவர்கள் சொல்வது பீகார் மாடலா இல்லை ஆந்திரா மாடலா என வேற எங்கும் பாஜக கூட்டணி வைத்திருக்கிற இடங்கள்ல தனித்து அந்த கூட்டணி ஆட்சி அமைக்கிற வகைக்கு இவர்கள் அனுமதித்தது இல்லை. இவர்கள் அந்த மாதிரி வந்து அனுமதித்தது இல்லை. எல்லா இடங்களிலும் என்டிஏ ஆட்சின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே பாஜகவும் அந்த கூட்டணி ஆட்சியில் பங்கெடுத்திருப்பாங்க. அந்த வகையில் தான் பீகார் அண்ட் ஆந்திராவை கம்பேர் பண்ணுறீங்க. அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு எடுபடாதுங்கிறீங்க. எடுபடாது. அமைய இருப்பது முழுமையான அதிமுகவினுடைய ஆட்சியாக இருக்கணும். பாஜக ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கலாம். தேர்தலுக்கு பிறகு எதிர்க்கட்சியாக கூட அவங்க அதிமுகவுக்கு செயல்படலாம், தப்பில்லை. அதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஓகே, அதாவது திமுக அதிமுகங்கிற ஃபைட் இருந்தால் தான் திமுகவை வீழ்த்த முடியும்னு சொல்ல வரீங்களா சார்? அதாவது நான் வழக்கமாக சொல்லுவேன், களத்தை நீங்கள் திராவிடம் வெர்சஸ் இந்துத்துவா என்று அமைத்தால் தமிழ்நாட்டு மக்கள் திராவிடத்தின் பக்கம் நிற்பார்கள். ஓகே. களத்தை நீங்கள் திமுக அதிமுக என்று அமைத்தால் தமிழ்நாட்டு மக்கள் அதிமுகவின் பக்கம் நிற்பார்கள். ஓகே, அதாவது பாஜக அதிமுகவை முன்னிறுத்தி தான் இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும்னு சொல்ல வரீங்க. பாஜக முன்னிறுத்த வேண்டாம், அதிமுகவை மறைப்பதற்கு அதிமுகவுக்கு முன் அவர்கள் நிற்பதற்கு முயற்சிக்க வேண்டாம். அவர்கள் பின்புலத்தில் இருக்கலாம். ஓகே. ஆனால் களம் என்பது எடப்பாடி தான் ஃபேஸ். திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான களமாக அது இருக்கணும். ஓகே. இவர்கள் சொல்லுகிற அந்த டபுள் என்ஜின் சர்க்கார் என்பது பீகார் மாடல், ஆந்திரா மாடல். ஆந்திராவில் பவன் கல்யாண் துணை முதலமைச்சர், பீகாரில் உள்துறையே பாஜகவினர் இடத்துல இருக்குது. அந்த டபுள் என்ஜின் மாடல் தான் அவங்க அந்த பீகார் அண்ட் ஆந்திரா மாடல். ஓகே. இதைத்தான் நேற்று பிரதம அமைச்சரும் கூட்டத்தில் சொல்லியிருக்கார். டபுள் என்ஜின் சர்க்கார் தமிழ்நாடு பேசியிருக்கார். அதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். முழுக்க முழுக்க அதிமுக ஆட்சியாக இருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் பூடகமாக ஒரு புறம் அவர்கள் இதை சொல்கிறார்கள், இன்னொரு புறம் அதிமுக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் எடப்பாடியை தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல சார். அந்த பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிற பொழுது அதில் பாஜக அமைச்சர்கள் அங்கம் வகிப்பார்களா இல்லையா இவர் தெளிவுபடுத்தணும். ஓகே. 2, பாஜக தலைமை இடத்துல திரு மோடி இடத்திலோ அமித்ஷா அவர்களிடத்திலோ பேசி இது முழுமையான அதிமுகவாக ஆட்சியாகத்தான் இருக்கணும், ஆட்சியில் பங்கு என்பதற்கு இடமில்லை என்பதை இவர் தெளிவுபடுத்தணும். தெளிவான ஒரு முடிவை திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவிக்கணும். அப்படி இல்லைன்னா தேர்தல் காலகட்டங்களில் திமுக இதை பயன்படுத்தி விடுவார். சார், பார்கெனிங்ல எடப்பாடியார் அடிச்சுக்க முடியாது சார். லாஸ்ட் எலெக்ஷன்ல 90 சீட்ல வந்து பாஜக கேட்டாங்க, 20க்குள்ளார எடப்பாடியார் சுருக்கினாரு. ஸோ அதே பார்கெனிங் தான் சார் இப்பயும் இருக்க போகுது. அந்த பார்கெனிங்ல வந்து பாஜகவுக்கு எவ்வளவு கம்மியான இடங்கள் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு அதிமுகவுக்கு லாபம் தானே. கிட்டத்தட்ட 164 இடங்கள்ல வந்து ஏடிஎம்கே நிற்பதற்கான ஒரு பிளான் இருக்குன்னு சொல்றாங்க நம்ம விசாரிக்கும் போது. அப்படின்னா அது வந்து எப்படி கூட்டணி அமைச்சரவை நோக்கி போகுங்கிற கேள்வி நமக்கு எழுதல. பார்கெனிங்ல எடப்பாடி கிட்ட விளையாட முடியாது சார். சென்ற முறை அவர்கள் கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்களா என்ன, என்டிஏ ஆட்சின்னு சொன்னாங்களா என்ன, சொல்லல சார். டபுள் இன்ஜின் ஆட்சின்னு சொன்னாங்களா என்ன, சொல்லல. அதனால கொடுத்த சீட்டை 20 சீட்டை வாங்கிட்டாங்க. இந்த முறை அவங்க 4 பேர் எம்எல்ஏவா ஏதோ ஒரு மாநிலத்துல ஒத்த எம்எல்ஏ வச்சு ஒரு கவர்மெண்டே ஃபார்ம் பண்ணாங்க. ஒத்த எம்எல்ஏ வச்சு அவங்க கவர்மெண்டே ஃபார்ம் பண்ணாங்க. பாஜக ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதிமுக கூட ஒரு குரூப்பை உடைச்சு அவங்களுக்கு பாஜக துண்டை போத்தி அவங்கள அமைச்சராக்கி கூட்டணி அமைச்சர். தமிழ்நாட்டில் அது நடக்காது சார். அப்படி பண்ணணும்னு நினைச்சிருந்தா அந்த ஜெயலலிதாமையார் இறந்த போதே அதை பண்ணியிருக்கணும். அப்பயே அவங்களால பண்ண முடியலையே சார். நீங்க சொல்றத எடப்பாடி பழனிசாமியை தெளிவுபடுத்த சொல்றோம், அவ்வளவுதான். ஓகே. நான் சொல்றது வந்து எடப்பாடி பழனிசாமி பலகீனமானவர் என்று நான் சொல்லலை. அவர் பலமானவராக கூட இருக்கலாம். ஓகே, உங்க கருத்துப்படி தேர்தல் நேரத்தில் குழப்பங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். ஓகே. இப்ப
வெற்றியை நோக்கி அதிமுக பயணிக்கணும். ஓகே, அதுக்கு அதற்காக சொல்றேன். அதற்கு பாஜக வந்து என்டிஏ ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு சொல்லக்கூடாது, அதை எடப்பாடியார் தடை விதிக்கிறார். எடப்பாடியார் பாஜக அமையப்போவது அதிமுக ஆட்சின்னு சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதமர் எந்த இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அப்படின்னு நேற்று ஒன்றும் சொல்லலை. அது சமீப காலமாகவே தவிர்த்துக்கிட்டு வர்றாங்க. அது ஏன்னு தெரியல. ஓகே ஓகே, அதான் அவங்க சொல்லணும்ல, எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சராக அப்படின்னு சொல்லணும்ல. வரக்கூடிய கூட்டத்தில் சொல்லிடுவார் சார். உங்களோட பேசுனாங்களே என்ன அப்படி சொல்லிடுவாங்க சார். ஏன்னா எடப்பாடியார் முன்னிறுத்தினா சார் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போறாங்க. எடப்பாடியார் தானே சார் என்டிஏ கூட்டணி முதல்வர் முகம். பாஜக யார் இருக்கா? அப்படித்தான் நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, நானும் நினைச்சிட்டு இருக்கிறேன், எல்லோரும் நினைக்கிறோம். பாஜக என்ன நினைக்குதுங்கிறத அவங்க சொல்லிட்டா பெட்டர். இல்லை சார், நயினார் நாகேந்திரனும் சரி, அண்ணாமலையும் சரி, அண்ணன் எடப்பாடியாரை முதல்வராக்குவதான் எங்களுடைய கடமைன்ட்டாங்களே, அப்புறம் என்ன சார்? இதெல்லாம் அவங்க தலைமைக்கு கட்டுப்பட்டவங்க தான். ஓகே சார், குறிப்பாக ஓபிஎஸ்ஐ ஏன் சார் பாஜக அகாமடேட் பண்ணவே இல்லை? பாஜகவை நம்பி அரசியல் செய்தவர் ஓபிஎஸ், ஏன் பாஜக வந்து ஓபிஎஸ் அவர்களை அகாமடேட் செய்யலை? என்ன மனத்தடை? இபிஎஸ் அவர்கள் தடை போட்டாரா? என்டிஏ கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ் வரக்கூடாதுங்கிற ஒரு தடையை வந்து பாஜகவுக்கு போட்டாரா? ஓபிஎஸ் இடத்துல தனியாக ஒரு கட்சி துவக்குங்கள், ஒரு கட்சியாக தினகரனை போல எங்களோடு கூட்டணியில் இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டது. ஓகே, அவர் அதற்கு தயாராக இல்லை. தான் அதிமுகவில் இணைவதற்கு மட்டுமே தயாராக இருக்கிறேன் ஓகே என்று சொன்னார். அதனால காலம் கடந்து விட்டது என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புல இருந்து சொல்றாங்க. அதனால ரெண்டாவது பாஜகவை நம்புனா என்ன நடக்குங்கிறதுக்கு ஓபிஎஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓபிஎஸ் ஒரு வாழும் உதாரணம், செங்கோட்டையின் சமீபத்திய உதாரணம். அந்த பட்டியலில் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்பவே தெளிவுபடுத்திடுங்கன்னு சொல்றது. ஓகே, இப்பவே தெளிவுபடுத்திடுங்க என்று சொல்லுவது. சார், குறிப்பாக பிரேமலதா அவர்கள் கூட்டணிக்குள்ள வரல, அதே போல சீனியர் ராமதாஸ் அவர்களும் கூட்டணிக்குள்ள வரல. என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க சார்? தெரியல. அவங்க திமுக பக்கம் பேசுறாங்கன்னு சொல்றாங்க. ரெண்டு பேருமேவா? ரெண்டு பேரும். ஓகே, பத்திரிகை செய்திகள் தான். அது அவர்கள் நிலைப்பாடு அறிவிக்கிற வரைக்கும் எதையும் உறுதியாக எடுத்துக்க முடியாது. ஓகே, என்ன மைண்ட் செட்டில் சார் வந்து டிஎம்கே நேற்று வந்து சொல்லியிருக்காங்க, இந்த டபுள் இன்ஜின்லாம் தமிழ்நாட்டில் எடுபடாது, டப்பா இன்ஜின் தான் அப்படின்னு வந்து சிஎம் பேசியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அதுதான் நான் சொல்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன். அதாவது பாஜக இந்த டபுள் இன்ஜின்ங்கிறதெல்லாம் விட்டுட்டு அதிமுக ஆட்சி அமைக்கும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார், எம்ஜிஆர் ஆட்சி, ஜெயலலிதா அம்மா ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் அமையப்பெறும் என்று அவர்கள் சொல்லணும். ஓகே சார், நீங்கள் நேற்று இன்னொன்று கூட பாருங்கள், ஜெயலலிதா அம்மா காலத்தில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்தது என்று சொல்கிறார். ஆமாம். அப்போ எடப்பாடி பழனிசாமி காலத்தில் நல்லா இல்லையா? அப்போ அதை பார்க்கிற பொழுதே நமக்கு என்ன தோணுது? ஓகே, எடப்பாடி பழனிசாமி இதற்கு முன்பு 4.5 ஆண்டு கால ஒரு நல்லாட்சியை கொடுத்தார். அவர் தலைமையில் மீண்டும் ஒரு ஆட்சி அமைய வேண்டும், அதற்கு நீங்கள் எல்லோரும் எங்கள் கூட்டணியை ஆதரிக்க வேண்டும். இதான அந்த ஃப்ளோவில் வரும். ஆமாம், எங்கேயோ அது கட் ஆகுதே. அப்போ பாஜகவுக்கு பின்னால் ஏதேனும் ஒரு கணக்கு இருக்கா என்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி ஜாகிரதையாக இருக்கணும். என்ன சார் கணக்கு வச்சிருக்காங்க பாஜக? தமிழ்நாட்டில் உங்களுக்கு பெரிய பவரே கிடையாது. நார்த் இந்தியாவில் வேணா பாஜக பெரிய ஆளாக இருக்கலாம், தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லையே சார். 4 எம்எல்ஏ தான். என்னை கொளுத்தி போடுறது வேண்டாம். அதாவது சில விஷயங்களில் ஒரு தெளிவான முடிவுகள் தெரியப்படுத்தப்பட வேண்டும். என்ன சார் தெளிவுன்னு நினைக்கிறீங்க? அதான் ஆளப்போவது அதிமுக, ஆட்சி அமைக்கப் போவது அதிமுக, முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி என்பது தெளிவுபடுத்தப்படும். அவ்வளோதான். ஓகே சார், நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் சார் இருக்கீங்க? நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். இல்லை சார், உங்களுடைய பொலிட்டிக்கல் ஆம்பிஷன் என்னவா இருக்கு? சரி, எனக்கு பொலிட்டிக்கல் எல்லாம் பெரிய ஆம்பிஷன் எல்லாம் இல்லைங்க. அதிமுகவோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்று பேசினார்கள். ஓகே, இணைக்கப்படுவேன் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அதுல ஒரு தொய்வு நிக்குது. என்ன சார் காரணம்? அதுக்கு யார் காரணம்? இப்ப எல்லாம் கூட்டணி சேருபவங்களை பத்தி தானே இப்ப பேசிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அது ஏதேனும் முடிவு எடுப்பாங்க. அப்படி முடிவு எடுக்கலைன்னா நான் முடிவு எடுப்பேன். என்ன சார் முடிவு எடுக்க போறீங்க? அது அந்த டயத்தில் பார்ப்போம். ஓகே சார். சார், குறிப்பாக திமுக கூட்டணி எப்படி பார்க்குறீங்க? இன்னொரு பெர்செப்ஷன் வேற இருக்கு, திமுக கூட்டணி பலமா இருக்கு, இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள சில பல பிரச்சனைகள் இருக்கு. இந்த என்டிஏ கூட்டணியால வந்து திமுக வீழ்த்த முடியுமாங்கிற பெர்செப்ஷனை பல பேரும் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்த பொழுது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. நேற்றே பிரதமர் பேச்சில் தமிழ்நாட்டுக்கு கடந்த காலத்துல இவ்வளவு லட்சம் கோடிகள் கொடுத்தோம்னு பேசுறாரு. ஆமா, நீங்கள் இந்த ஆட்சியை அமர வையுங்கள், நான் தமிழகத்திற்கு இந்த திட்டங்களை தருகிறேன் அப்படிங்கிறது ஒண்ணுமே அவர் சொல்லலை. ஏதாவது சொன்னாரா என்ன? இல்ல இல்ல.
ஒன்றும் சொல்லலை. காங்கிரஸ் இவ்வளோ கொடுத்துருக்காங்க, நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன்னு டேட்டாவை தான் அது சொன்னாரு. கடந்த காலம். இப்போ நீங்கள் வந்து இந்த கூட்டணிக்கு வாக்களித்து ஆட்சியில் அமர்த்துங்கள், நான் தமிழகத்திற்கு மேலும் இவ்வளோ விஷயங்களை நான் செஞ்சு தர்றேன், இவ்வளோ திட்டங்களை தர்றேன் என்று எதுவும் சொல்லலை. அது ஒரு குறை. ஓகே. அடுத்து ஊழல், சிஎம்சி எல்லாம் ஏதோ ஆமாம் சொன்னார். அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய பிரதமர் ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கலை? எடப்பாடி பழனிசாமி 4 லட்சம் கோடிக்கு ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி கொண்டு போய் அந்த பட்டியல் கொடுத்துட்டு வந்தார். அமித்ஷா அவர் இடத்துல கொடுத்தாரு, கவர்னர் இடத்துல கொடுத்தாரு, பத்திரிகைகளில் கொடுத்தாரு. இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் சார். அடுத்து இதற்கு முன்பும் இப்போ டாஸ்மாகில் ஆகாஷ் பாஸ்கரன், செந்தில் பாலாஜி, இதெல்லாம் ஏதோ நிறைய ரைடெல்லாம் வந்து நடந்தது. எந்த நடவடிக்கைகளுமே பெரிய அளவில், ஏன்னா சென்ற ஏப்ரல் மாதத்தில் இந்த கூட்டணி ஏற்பட்டவுடன் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. பாஜக களம் இறங்கி திமுகவை அவர்களது தவறுகளுக்கு பெரிய நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது. அப்படி எதுவுமே நடந்த மாதிரி வந்து தெரியல. அப்போ பாஜக விடத்திலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பது இந்த 2 தான். ஓகே. இந்த தேர்தலுக்கு அவர்கள் செய்ய வேண்டியதும் இந்த 2 தான். ஏன்னா ஒரு பிரதம அமைச்சரே, இந்த நாட்டில் சர்வ வல்லமை பொருந்தியவர் பிரதம அமைச்சர் தான், அவரே சொல்றாரு. அப்ப ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல? கிரேட். எடப்பாடி பழனிசாமி கொண்டு போய் கொடுத்தாருல 4 லட்சம் கோடிக்கு உங்ககிட்ட அந்த ஊழல் பட்டியல், ஏன் அதில் நடவடிக்கை எடுக்கல? ஒன்று. அடுத்தது, தமிழகத்தை நீங்க என்னென்ன திட்டங்களை தர போறீங்க? டபுள் இன்ஜின் சர்க்கார், அதெல்லாம் ரைட்டு. நீங்க அதிமுகவை பிடிச்சு தோல்ல ஏறி நீங்க ஆட்சி அமைக்கணுங்கிற முயற்சியா, இல்ல அதிமுகவுக்கு நீங்கள் வாக்களியுங்கள், இந்த கூட்டணிக்கு வாக்களியுங்கள், நாங்கள் இவ்வளவு நலத்திட்டங்களை அறிவிக்கிறோம்? இந்த 2ம் குறைபாடு பிரதமரது பேச்சில். ஓகே சார். இந்த எலெக்ஷனுடைய ஒரு மேஜிக்கல் ஃபேக்டரா விஜய் இருப்பாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. எங்க இருக்காரு விஜய்? முதல்ல எங்க இருக்காருன்னு கேட்குறேன். அரசியல் களத்தில் இருக்காரான்னு கேட்குறேன். கிட்டத்தட்ட அவர் ஒதுங்கிட்ட மாதிரில தெரியுது. ஆனாலும் களத்தில் நாம பார்க்கும்போது விஜய்க்கான சர்வேஸ் களத்தில் நாம பார்க்கும்போது எல்லாரும் இருக்கலாம். அவர் இருக்காரான்னு கேட்குறேன். அமைதியா இருக்காரு சார். அதுதான் சொல்றோம். அவர் வரட்டும், களத்துக்கு வரட்டும், அப்புறம் பேசுவோம் அவரை பத்தி. விஜயால எந்த ஒரு மாற்றத்தையும் நீங்க கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? களத்திலே இல்லையே இப்ப சார். களத்துல இல்ல சார், ஆனா கிரவுண்ட்ல வந்து விஜய்க்கான ஓட்ஸ் இருக்குங்கறாங்க சார். ஒரு 25,000 வாக்குகள் வித்தியாசத்துக்கு மேல திமுகவோ அதிமுகவோ வாக்கு வித்தியாசத்தை பெறுகிற இடங்கள்ல விஜய்க்கு எந்த தாக்கமும் இருக்காது. ஓகே. ஒரு 10,000 வாக்குகளுக்கு கீழே இருக்கிற இடத்துல சில தாக்கங்கள் இருக்கும். 2 பேருக்குமே வா சார்? 2 பேர், யார் முன்னாடி இருந்தாலும் சில தாக்கங்கள் இருக்கும். 5,000 வாக்குக்கு கீழே இருக்கிற இடத்துல முடிவை மாற்றுகிற சக்தியாக விஜய் இருப்பார். ஓகே. இதுதான் இன்றைய நிலவரத்துக்கு. ஓகே. அதாவது விஜய் இப்படி சைலண்டா இருந்தா கூட, ஏன்னா இப்ப அவருடைய அந்த வாக்கு வங்கி அல்லது அவர் மீது இருந்த நம்பிக்கை, அவர் மீது இருந்த எதிர்பார்ப்புகள்ங்கிறது கடந்த 1.5 கரூர்ல அந்த ஸ்டாம்பேடு நடந்த போதும் கூட குறையில, ஏறிச்சு. ஆனா ஜனநாயகன் படத்துல சந்திக்கிற பிரச்சனை, சிபிஐ விசாரணை, அது இவர்களா தேடிக்கொண்டது. அதற்கு பிறகு விஜய் முடங்கி நிற்பது, அந்த கட்சி செயலிழந்து இருப்பது, இதை பார்க்கிற பொழுது மக்கள் அது ஒரு அரசியல், ஒருவேளை இந்த தேர்தலை அவர் புறக்கணித்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு என்பதாக ஒரு கருத்து அரசல் புரசல ஊடகங்கள்ல வருது. தேர்தலை புறக்கணிச்சாருன்னா அவருடைய சினிமா வாழ்க்கையும் கேள்விக்குறியாகுமே சார். அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாகுது மட்டும் இல்லாமல் சினிமா வாழ்க்கையும் கேள்விக்குறியாகுமே சார். பத்தி உங்களுக்கு எனக்கு என்னங்க, அவருக்கு தெரியுமில்ல. இது மாதிரி 2 பேரும் பத்திரிகைகள்ல சில ஊடகங்கள்ல செய்திகள் வருதுன்னு தான் சொல்றேன். அவர் புறக்கணிக்க போறாருன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. எல்லாம் யூகங்களாக. ஸோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து அவர் களத்தில் இறங்கணும். அப்படி இறங்கினா நம்ம அவரை பத்தி கருத்து சொல்லலாம். சார், பாஜக விஜயை பத்தி என்ன சார் பெர்செப்ஷன்ல வச்சிருக்காங்க? எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள்ளார சேர்க்கணுங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கு? இன்றைய தேதிக்கு அப்படியெல்லாம் இல்லை, அதெல்லாம் கடந்துட்டாங்க. விஜய் வச்சு என்ன சார், ஆன்டி டிஎம்கே ஆன்டி பிஜேபி ஒரு ஸ்பிளிட் பண்ணணும்ங்கறத வராத ஒரு ஆளை பத்தி நீங்க வந்து திரும்ப திரும்ப பேசுறீங்க. அவர் களத்துக்கு வரட்டும் பேசலாம்னு சொல்லி. இன்றைய தேதிக்கு அவர் களத்துல இல்ல. ஓகே. இன்றைய தேதிக்கு இப்ப நான் சொன்ன பாருங்க, இந்த 25,000 ஓட்டுக்கு மேல
5000 ஓட்டுக்கு கீழே 10,000 ஓட்டுக்கு கீழே இந்த லெவல்ல தான் நிக்கிறாரு. இதை தாண்டி அவர் களத்துக்கு வந்து இறங்குற பொழுது நம்ம அதை பத்தி பேசலாம். இன்றைய தேதிக்கு இருக்கிற பிரச்சனைகள் இப்போ திரு ஸ்டாலின் கூட சட்டமன்றத்தில் சொல்லியிருப்பார், ஏன்னா மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆமாம், இந்த ஆட்சி முடிய போகுதுன்னு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இந்த ஆட்சி வந்து முடிய போகுதுன்னு மகிழ்ச்சியாக இருக்காங்க. இப்போ பேசியிருப்பார் சட்டமன்றத்தில். வந்து திமுக பயன்படுத்த நினைப்பது அந்த டபுள் என்ஜின்ங்கிறது, பீகார் மாடல், ஆந்திரா மாடல், அதை தெளிவுபடுத்தணும். ஓகே, பாஜக எடப்பாடி பழனிசாமி. ஓகே, அடுத்து அதிமுகவும் தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்ப்பது ஆமாம் சிஎம்சி தான். நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, எடுக்க போகிறீங்க, அதை தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அடுத்து சரி உங்களோட கூட்டணி வச்சிருக்கிறோம், டபுள் என்ஜின், அந்த என்ஜின், இந்த என்ஜின் எல்லாம் சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த கூட்டணி ஆட்சிக்கு வருகிற பொழுது நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் என்ன, நன்மைகள் என்ன, நலத்திட்டங்கள் என்ன, அதை நீங்கள் நேற்றே தெரிவிக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள். மிக விரைவாக அதை தெரிவித்தால் அது இந்த கூட்டணிக்கு பலனானதாக இருக்கும். ரொம்ப நன்றி கேசிபி சார். குறிப்பாக பல விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. என்டிஏ ஆட்சி கிடையாது, அதிமுக ஆட்சி தான். அப்படி அதிமுகவை முன்னிறுத்தி இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணினால் மட்டும்தான் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப முடியும். தமிழ்நாட்டுக்கான நலன்கள், திமுகவுக்கு எதிரான நடவடிக்கைகளை பாஜக வந்து வேகப்படுத்தினால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வந்து அதிமுக ஆட்சி சாத்தியம் அப்படின்னு உங்களுடைய பார்வை ரொம்ப அறிவாக வச்சிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசிய நன்றி கேசிபி சார்.